அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அடே அடே, என்னடா இப்படி பண்றீங்க? இன்னும் இருக்கிற கும்பகோணத்துக்கு தானடா போறேன், அதுக்கு 2 பேரும் இப்படி பண்றீங்க? யோ அப்பா, எல்லாம் சரிதான்யா. ஆனா என்ன நீ வாட்டுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும்னு சொல்ற? டேய், வேணி கேஸ் விஷயம்டா. சரத் என்ன நம்பி கூப்பிடுறான், அவன் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. எல்லாம் சரிதான். சரிதான், அவ்வளவுதான்டா. போயிட்டு வரட்டுமா? என்னம்மா சிவானி? சரிப்பா, ஆனா அடிக்கடி கால் பண்ணுங்க, கரெக்டா சாப்பிட்டுருங்க. அப்புறம் கேஸ் விஷயமா போறேன்னு சொல்றீங்க, கவனமா இருங்கப்பா. சிவானி, அப்பா இதுக்கு மேல பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா பார்த்து போயிட்டு வரேன். இங்க பாருங்க, இன்னைக்கு சிஸ்டம்லாம் வந்து இறங்கிருச்சு. நாளைல இருந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ராம். சரிங்கப்பா. ராம், ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ற, ரொம்ப கவனமா பாடுறா, எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிடா. சிவானி, போயிட்டு வாங்கப்பா. சரிடா கண்ணு. அப்பா ஊருக்கு போனதுமே கால் பண்றேன். சரிங்கப்பா. அப்பா வாங்க, சரத்து வீட்டு வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன். இல்லடா, சரத்து இங்க வாரேன் இருக்கான், கார்ல தான் போறோம். அவன் வீட்டுல இருந்து கிளம்பிட்டான், இப்ப வந்துருவான்டா. ஓ சரிங்கப்பா. சரி சரி, நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. அப்பா அப்படியே கிளம்புறேன். அப்பா. என்னம்மா? ஒரு நிமிஷம்ப்பா. எங்க போறா? சிவானி. அப்பாப்பா, இதோ வந்துடுறேன். சரி சரி சரி, வாமா. பிள்ளைங்க ரெண்டும் வருத்தப்படுதுங்க, எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரைவசி வேணும். 1 வாரம் தானே, இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னே பெங்களூர்ல போய் நம்மளை விட்டுட்டு தனியா இருந்து பழகுனாங்கல்ல, இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன? சிவானி. அப்பா என்னங்கப்பா? பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, கண்டிப்பா அப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்கப்பா. ராம், பார்த்து போயிட்டு வாயா. சிவானிய கவனமா பாத்துக்கோ, கூட மாட வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்காத. அப்பா. டேய், கூட மாட பாத்துக்கோடா. சரிப்பா. அம்மாடி, அப்பா டைம் கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு போன் பண்றேன். சரிங்கப்பா. அப்பா சரத் வந்துட்டான் போல. ஆமாடா, அப்பா போனதும் கால் பண்றேன். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. சரத், இதோ வந்துட்டேன்டா. இதோ வந்துட்டேன். இல்ல நான் வரேன், கிளம்பிட்டேன். ஓகே சார், வாங்க. டேய் சரத், கவனம்டா, பாத்து போயிட்டு வாங்க. ஓகே ராம். அப்பா பாத்துப்பா. சரி ராம். சிவானி. ஓய். ஹே, என்னாச்சு? ஒன்னும் இல்ல ராம். அப்பா கூடவே இருந்துட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு போறேன்னு கிளம்புனதும் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. சரி ஓகே விடு, அப்பாவும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாவது நாம கூப்பிட்டு ஏமாத்தி எப்படியாவது அப்பாவை அங்க எங்கன்னு ஊர் சுத்த கூட்டிட்டு போனோம். இப்போ அப்பா துப்பரா அவாய்ட் பண்றாங்க, நீங்களா போயிட்டு வாங்கன்னு. நாம கொஞ்சம் பிரைவசியா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை நாமளும் புரிஞ்சுக்காம நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு புடிச்சு வைக்கிறது தப்பு. போயிட்டு வரட்டுமா? அப்பாவுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல. ஆமா ராம். சரி சரி, ஃப்ரீயா விடு. அப்பாக்கு அப்பப்பா கால் பண்ணிக்கலாம், ஊருக்கு போனதும் வீடியோ கால் பேசலாம். சிவானி, சிஸ்டம்லாம் வந்தாச்சு. எங்கெங்க செட் பண்றதுன்னு பார்த்து நம்ம அந்த வேலையை பார்க்கலாமா? ஓகே ராம், இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா சிவானி. சரி வா ராம், போலாம். சிவானி, உன்னோட ஃபீல் எனக்கு புரியுது. உன்னோட அப்பாவா ஏன் அப்பாவை நினைக்கிற? ஊருக்கு போறாங்கன்னதும் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற அதே ஃபீல். சிவானி, கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். மதி, இப்போ ஓகேவா? இல்ல சுபா, இன்னும் அப்படியே தான் இருக்கு. மதி, 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் வேணா சீரகம் பொரிச்சு அந்த தண்ணி கொண்டு வரேன், வயிறு வலிக்கு நல்லா கேக்கும். வள்ளியக்கா, அப்படியா? ஆமா மதி, இரு, நான் சீரகம் பொரிச்சு அந்த தண்ணி கொண்டு வரேன். சரிக்கா. வள்ளியக்கா. என்ன சுபா? நீங்க மதி கூட இருங்க, நான் சீரகத்தை பொரிச்சு அதுல தண்ணி ஊத்தி கொண்டு வரேன். ஏய் சுபா, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? சீரகத்தை பொரிக்கணும், அவ்வளவுதானே. எவ்வளவு சீரகம் வள்ளியக்கா? சும்மா கொஞ்சோண்டு, ஒரு 10 கிராம் அளவு இருந்தா போதும். அவ்வளவுதானே, அதுக்கு எண்ணெயும் அதிகமா தேவைப்படாது. சும்மா ஒரு கரண்டி எண்ணெயை மட்டும் விட்டு அதுல சீரகத்தை நல்லா பொரிச்சு எடுத்து அப்புறம் தண்ணியை ஊத்தி கொண்டுட்டு வந்துடுறேன். என்னமா, சீரகத்தை எண்ணெயை விட்டு பொரிக்க போறியா? எண்ணெயை விட்டு தானே பொரிக்க
முடியும்? ஆமா ஆமா, எண்ணெயை விட்டு தான் பொரிக்கணும். கோழி குஞ்சு பொரிக்குதுன்னு சொல்லுவாங்க, அது கூட ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு தான் பொரிக்கும். வள்ளியக்கா, பின் என்னவா, சீரகம் பொரிக்கிறதுனா வடசட்டியை நல்லா காய விட்டு அதுல சீரகத்தை போட்டா நல்லா பொரிஞ்சு வரும். அந்த டைம்ல நீஸ் தண்ணியை ஊத்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வடிகட்டி ஊத்தி கொண்டு வர்றதுதான். இதான் சீரகம் பொரிச்ச தண்ணி. நீ என்னமோ எண்ணெயை ஊத்தி பொரிக்க போறேங்கிற. அப்படியே கொஞ்சம் உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டு தூவி கொண்டுட்டு வா. சூப்பர் ஐடியா வள்ளியக்கா. ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாமா? ஸ்நாக்ஸாவா? இதுக்கெல்லாம் காரணம் மரகதம். என்ன வள்ளி, என் பொண்ணோட அறிவு எப்படி? ஆ சூப்பர் தான். கின்னஸ் ரெக்கார்ட்ல பேர் வந்துரும். வரணும்ல, என் பொண்ணு இல்ல. அதானே, நீ ஏன் சமையல்ல புலி, அப்புறம் ஓ பொண்ணு வெங்காயம். மாமா, என்னம்மா? ஏய், வெங்காயம் இல்லாம ஏதாவது ஒரு குழம்பு வைக்க முடியுமாடி? நான் புளினா நீ வெங்காயம்டி, அதுக்கும் மேல. ஐயோ அம்மா, வள்ளியக்கா புளின்னு ஆட்ல உள்ள புளிய சொல்றாங்க. நீ அந்த அளவுக்கு சூர புளிய சமைப்பியா? ஓ, சூர புளியா? நான் கூட குழம்பு புளியோன்னு நினைச்சிட்டேன் சுபா. ஐயோ ஐயோ, ஊர்ல உள்ள அறிவாளி ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்கு. வள்ளியக்கா, என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லம்மா, உங்களை பத்தி பெருமையா பேசினேன். அதெல்லாம் எந்த எருமையும் வேண்டாம். இப்ப என்ன பிரச்சனை இங்க? மா, அது ஒண்ணு இல்லம்மா, மதிக்கு வயிறு வலிக்குதான். ஏண்டி மதி? அம்மா, என்னடி 5 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வயிறு வலிங்கற? தெரியலம்மா, காலையில இருந்தே வயிறு ரொம்ப வலி. ஐயே, அண்ணி 2 பேரும் கோவிலுக்கு போயாச்சு, அண்ணனுக்கு ஆபீஸ் போயாச்சு. நம்ம வீட்டு பசங்க எல்லாம் அவரால் வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. முந்தியாவது சரத்து வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பான். எது ஒண்ணுனா டேய் வாடா போடா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப என்னன்னா போலீஸ்னு போலீஸ் ஆயிட்டான். இப்ப பாரு, வேணியோட கேஸ விசாரிக்கணும்னு ஊருக்கு போயிட்டான். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய்கிட்டு இருந்தா வீட்டுல நாம என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டியல மரகதம், இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தாலே போதும். அப்படிங்கறியா? சரி சரி. மதி, இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் ஓகேமா. ரூம்லயே இருந்தேனா, ரொம்ப முடியல. இப்ப இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லார்கிட்டயும் பேசுனதோ பரவாயில்லமா. அது ஒண்ணே இல்லடி, அப்பப்ப இந்த மாதிரி இருக்கதான் செய்யும். நீ ஏதாவது சாப்பிட்ட சாப்பாடு சேரலனாலும் லேசா வயிறு வலிக்கும். அந்த நேரம் கொஞ்சம் பழங்கெல்லாம் சாப்பிட்டுக்கோ, உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கம்மா. ஜூஸ் வேணா போட்டு கொண்டுட்டு வரட்டாடி? அதுல ஜூஸ்ல இந்த டைம் ரொம்ப நல்லது. இல்ல வேண்டாமா, இப்பதான் வள்ளி அக்கா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஓ, நெல்லி ஜூஸ் குடிச்சியா? அதுவும் ரொம்ப நல்லதுதாண்டி. பாரு, இல்லாட்டி ஹாஸ்பிடல் போலாம். இல்ல இருக்கட்டுமா, இப்பதானே செக்அப் போயிட்டு வந்தேன். இன்னும் 2 வாரம் கழிச்சு திரும்ப போய்க்கலாம். சரி சரி. அது வரைக்கும் இருக்கிற கிளைமேட்டுக்கு சும்மா இருக்கிறவங்களுக்கே வயிறெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் நீ புள்ளத்தாச்சு புள்ள, அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எது ஒண்ணுனா உடனே சொல்லிருமா? அதெல்லாம் சொல்லிருவேமா. சரி சரி சரி. வள்ளி மரகதம், பாத்தியா, நீ சீரகம் பொரிக்காமையேவும் பேசியே மதிக்கு வயிறு வலியை சரி பண்ணிட்ட. ஏன் திறமை உனக்கு இருக்கா? அது எப்படி இருக்கும்? அதானடி, நான் 10ஆம் கிளாஸ் பாஸ், நீ 12ஆம் கிளாஸ் ஃபெயில் இல்ல. சரிதான். அம்மா போதும். நீக்கு என்ன அப்பா உன் கையில சிக்கலையா? சிக்க மாட்டேங்கிறாருடி இந்த மனுஷன். அவரை வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னா எங்கயாவது ஓடி போயிறாரு. இரு சீக்கிரத்துல சிக்குவாரு. அம்மா கொஞ்சம் நேரம் போகும். அம்மா ஏமா, இதெல்லாம் ஒரு ஜாலிடி. சரி சரி. மதி மா, திரும்ப உனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா என்கிட்ட சொல்லு. என் ராகவ கூட்டிட்டு வந்து உன்கிட்ட கொஞ்சம் வித்த காமிக்கிறேன். நீ சிரிச்சு சிரிச்சே வயிறு வலி சரியா போகும். சரிதான் ராகவ், உன்னை வச்சு என்டர்டைன்மெண்ட். ஏய், இந்த டைம்ல சிரிச்சு கலக்கலன்னு இருக்கணும்டி. அப்பதான் நம்ம வீட்டு தங்கம் சும்மா ராஜா கண்ணு மாதிரி பிறந்து வருவாரு. அதுக்கு அப்பா. ஆமா ஆமா, சும்மா தானே இருக்காரு மனுஷன். கொஞ்ச நேரம் வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. மதி, நீ கூப்பிடுமா? சரிங்கம்மா. சரி வள்ளி, சாப்பாடுலாம் ரெடியா? ஓரளவுக்கு முடிச்சிட்டே மரகதம், இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான். சரி வாடி, சேர்ந்து முடிக்கலாம். இது ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கட்டும். டைம் ஆயிடுச்சு, இனி ஒவ்வொரு ஆளா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறதா நல்லா இருக்கும். சுபா, என்னம்மா? சரத்து போன் பண்ணானாடி? உங்க கூட போயிட்டானா? மா, ஈவினிங் 5 மணி ஆகும்னு சொன்னா. மணி எத்தனை? 4 தானே. 1 ஹவர்க்குள்ள அங்க போயிடுவான்னு நினைக்கிறேன். போனதும் கால் பண்ணுவாமா? சரிடி சரிடி, போன் பண்ணா சொல்லு. இந்த திருக்கழுத ஊட்டியில போய் உட்காந்துக்கிட்டான். இனிமே கொங்கங்குளம். இப்பெல்லாம் வர வர ஆளாளுக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக பொழப்ப பாக்கணும்ல. ஏ வள்ளி வாடி, நாம நம்ம பொழப்ப பாக்கலாம். ஆமா மரகதம், நமக்கு வருஷம் பூரா அடுப்படிதான் பொழப்பு. என்ன பண்ண சொல்ற? வள்ளியக்கா, வீட்ல போய் நீங்க தான் வேலை பாப்பீங்களா? ஆமா மதி, என் மாமியக்காரினா நான் இங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு வரேன், நம்ம கூட மாட ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைச்சு பண்ணு நினைக்கிறியா? ஒன்னும் பண்ணாது. நான் வர்ற வரைக்கும் வீடு வீடா உட்காந்து புறணை பேசிட்டு இருக்கோம்.
நான் வந்ததும் அதை செஞ்சியா இதை செஞ்சியா என்னால முடியவே இல்ல. முடியாத பொம்பளைய வச்சுட்டு நீ இப்படி ஊர் சுத்திக்கிட்டு அலையிறன்னு என்ன திட்டும். என் புருஷனும் என் மாமியாக்கு தக்கன்னா ஜாலரா அடிப்பாரு. ஏதோ பொழப்பு போகுது. விடுங்க வள்ளியக்கா, ஒரு நாள் உங்க மாமியார கவனிச்சுக்கலாம். எங்கடி அதுக்கு நேரம் வரப்போகுது, எல்லாம் என் நேரம். சரி சரி விடு, எல்லாத்துக்கும் எங்கள மாதிரியே மாமி அமையுமா? வா வா, எனக்கு வேற பசிக்குது. ஓ பசிக்குதா? அதானே தானா வந்து ஆடு தலைய நீட்டுதேன்னு பார்த்தேன். ஆட்டுக்கு பசி எடுத்துருச்சு, அதனால சமைக்க கூட வருது. சரி ஓகே, வீட்டு வேலையை அப்படி கடக்கடன் முடிப்போம். அம்மா மதி. வள்ளியக்கா. திரும்பவும் ஏதாவது செஞ்சுச்சுன்னா சொல்லுமா. சரிக்கா, இப்போ ஓகே. ஓகே ஓகே. வினோ, சூப்பர் வினோ, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்ட. ஆமா தீரு, ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இனி நம்ம ஒர்க்க கொஞ்சம் அவசரம் இல்லாம நிதானமா செஞ்சுக்கலாம். சூப்பர்டா, எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு செய்வேன்னு. எனக்காக நைட் எல்லாம் முடிச்சு ஒர்க் பண்ணிருக்க. ஏய் அப்படிலாம் இல்லடா, சும்மா டைம் கிடைக்கும் போது அப்பப்ப முடிச்சதுதான். வினோ, அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன் தீரு, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு நான் மீட்டிங் விஷயமா ஊருக்கு போனேன்னு. அதோட ரிசல்ட்டும் சூப்பர்னு சொன்னாங்க. கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்கள்லாம் கிடைச்சிருக்கு. சூப்பர்டா. சரி ஓகே, இனி ரிலாக்ஸா இருக்கலாம்ல. வேலை பார்க்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு புலம்பிக்கிட்டே இருந்த. இப்போ ஓகே தானே? ஓகே தான்டா. வினோ, சொல்லு தீரு. டேய், ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? புருஷனுக்கு வேலை இல்லாட்டி பொண்டாட்டியோட குணம் தெரியும், பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியாட்டி புருஷனோட லட்சணம் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாண்டா, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இது இதுக்கு எனக்கு தெரியுமான்னு கேக்குற? இல்லடா வினோ, எனக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு பாசத்தை எதிர்பார்க்கலடா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். நல்ல நண்பன், நல்ல மனைவி, எனக்கே தெரியாம ஏதோ ஒரு சில நல்லதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன்டா. அதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. டேய் தீரு. சரி சரி, பேசல. ஏண்டா, நான் பேசினாலே என்னடா உன் தங்கச்சியும் ரொம்ப திட்டுறா, நீயும் முறைக்கிற. வாசுகியும் திட்டாளா? ஆமாண்டா. டேய் டேய் வினோ, சொல்லு தீரு. நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேல, என்ன? வாசுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல, கல்யாணத்துக்கு முன்னே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. ஆமாண்டா, உனக்கு அந்த ஃபீல் இருக்கா? ஆமா வினோ, ஏதோ அவங்க என்கிட்ட ரொம்ப நாள் பழகுன மாதிரி, என்ன சொல்றது, கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. வினோ, சொல்ல போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டது கூட இல்லடா. ஆனா இப்போ வாசுகி என்ன கேர் பண்றத பார்த்தா, ஏன் வினோ, நான் தான் கல்யாணத்து அன்னைக்கு வாசுகிய பாத்திருக்கேனா? வாசுகி அதுக்கு முன்னே என்ன பாத்திருப்பாங்களோ? இருக்கலாம் தீரு. அது மாதிரி நீ மேரேஜ் அப்போ இங்க இல்ல, ஊருக்கு போயிட்ட. நீ தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வாசுகி உன்னை பாத்திருக்கலாம். கல்யாணத்துக்கு ஒரு 1.5 மாசம் கேப் இருந்ததுலடா. டேய் இல்லடா, அப்போ மாத்திரம் வாசுகி என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்க பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆமா தீரு, அப்பனா வாசுகிக்கு உன்னை எப்படி தெரிஞ்சிருக்கோம்? அதான்டா தெரியல. என்ன இதுக்கு முன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அது எப்போன்னு தெரியலையே. சரி விடு, நம்ம எப்படி யோசிச்சாலும் வாசுகியோட குணமேவும் எல்லாத்தையும் கேர் பண்ற மாதிரி இயல்பானது, அதனால கூட இருக்கலாம். அப்படிங்கிறியா? தெரியல திரு, இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் யோசித்ததே இல்ல. இப்போ நீ யோசிக்கிறேல, இனி போக போக ஒன்னா வேணா தெரிஞ்சுக்கலாம். எப்படியோடா, இந்த மாதிரி எனக்கு ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனச நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். சரிடா, சரி சரி வா, ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் படுக்கிறியா? கூட்டிட்டு போறியா? அப்பா உடனே ஓகேன்னு சொல்ற. என்ன வாசுகிய பாக்கணுமா? டேய் ஓகே ஓகே, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் வினோ, நல்லது தானடா, எப்பவும் தீர்வும் வாசுகையும் தான் ஒண்ணு. இப்போ வந்து லவ் பண்றது நல்லது தானே? டேய் போதும்டா. ஓகே ஓகே, என் ஃப்ரெண்டு முகத்துல வெக்கத்தெல்லாம் பாக்குறேன். அடி வாங்க போற. சரி சரி, ஓவரா கலாய்க்கல. என் தங்கச்சி கிட்ட கொண்டு போய் விட்டுறேன். 1 hour 2 hours கழிச்சு வரட்டா? ஈவினிங் வா. அடப்பாவி. சரிதான்டா, சரிதான். அம்மா, நம்ம கிராமத்துக்கு திரும்பியும் வந்திருக்கேம்மா. என் கூட தானே இருக்க, என் கூடயே இருமா. அம்மா, இந்த கிராமத்தை விட்டு நான் திரும்பி போகும்போது அந்த ஊர் தலைவன் சந்தோஷமா இப்படி வெளியே சுத்திட்டு இருக்க கூடாது. அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போவேன். கண்டிப்பாமா. வேணி, கருப்பி, நம்ம கிராமம். ஆமா வேணி,
கொஞ்ச மாசம் தான் இங்க இல்ல. ஆனா ஏதோ ரொம்ப வருஷம் இல்லாத மாதிரி இருக்குல்ல? ஆமா கருப்பி. வாவ் வேணி, எவ்வளவு அழகான கிராமம். அடடே, செம்ம வில்லேஜ்ப்பா. ஏன் வேணி, சின்ன பிள்ளைல இருந்து இங்கதான் இருந்தியா? நான் பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கேன். வாவ், இங்கெல்லாம் வாழ்றதுக்கே ஒரு குடுப்பான வேணும். வேணி, நீ கொடுத்து வச்சவதான். சொல்லிக்க வேண்டியதான். அடட, ரொம்ப அழுத்துக்காத. இன்னும் 10 நாள் இங்கதான். நான் உன் கேஸ் விஷயமா வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், இந்த கிராமத்துல சூப்பரா என்ஜாய் பண்ணணும்னு. சரிதான். சரி சரி, வா ஊருக்குள்ள போலாம். சக்கரவர்த்தி சார். சார், அங்க என்ன பண்றீங்க? சரத்து, இங்க பாரு, நாத்தெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சார். ஐயே, சரத்து தான் இப்படினா? சக்கரவர்த்தி சாருமா? இவங்களா அப்பனா முன்னப்பட கிராமத்துக்கு போனதே இல்லையா? சொர்க்கத்தெல்லாம் எங்க பாத்திருக்காங்க? நகரத்துல உள்ளவங்களாம் சொர்க்கத்தை பாக்குறது கஷ்டம்தான். ஆமா, இவங்க கிராமத்தை இப்படி ரசிக்கிறத பார்த்தா நம்ம கேஸ கண்டுபிடிப்பாங்களா? இல்ல இப்படி இங்கே சுத்தி பார்த்துட்டு இருந்துருவாங்களா? எப்படியும் இருக்கட்டும், நாம நம்ம கிராமத்துக்கு வந்தாச்சு. டேய் ஊர் தலைவா, திரும்ப இந்த கிராமத்துல கால் எடுத்து வைப்பேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் ஆட்டம் ஆரம்பண்டா? என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண, என் அம்மாவை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தின, என் அப்பாவை ஏமாத்தி அந்த ஆளுக்கு கடன் கொடுத்து ஊரை விட்டு ஓட வச்ச. இதுக்கெல்லாம் உனக்கு அங்க இருக்கிற 10 நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னா திருப்பி கொடுப்பேன்டா, கொடுப்பேன். சார் போதும் வாங்க. ஏன் சரத்து, 10 நாள்ங்கிறது ஒரு மாசத்துக்கு கேஸ இழுத்துருவோமா? ஏன் சார், அவ்வளவு அழகா இருக்கு கிராமம். ஓகே சார், ட்ரை பண்ணிடலாம். சார் என்னம்மா வேணி? வாங்க சார், ஊருக்குள்ள போலாம். சரத்து சார், மா நம்ம இங்க எங்க தங்க போறோம்? தெரியல சார், போய் பார்க்கலாம். எங்க வீடு. சொல்லுமா, உங்க வீடு இருக்கா? இருக்கு சார், ஆனா அது உங்களுக்குலாம் பிடிக்காது. இங்க வேற ஏதாவது வீடு பார்க்கலாம் சார். ஏன் பிடிக்காது? இல்ல ரொம்ப சின்ன வீடு, அதுவும் இல்லாம இத்தனை மாசமா பூட்டி கிடந்தது, எப்படி இருக்கோ தெரியல சார். பரவாயில்ல, வா போய் பாத்துக்கலாம். வேணி, எனக்கு புரியுது, இங்க வந்ததுமே உன்னோட அம்மா நினைப்பு வந்தாச்சு. நம்ம வீட்லயே போய் தங்கினா நல்லா இருக்குமே நினைக்கிற. போலாமா? ஓய், என்னாச்சு? ஒன்னில சரத்து, வா போலாம். சரத்து, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் ஊர் தலைவனை பார்க்க போவோம். ஓகே சார். வேணி, சரத்து இங்க பாரு, போனதும் இந்த கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கோன்னு சொல்லாத. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? கவர்மெண்ட்ல இருந்து இந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேச. கரெக்ட், இதையே மெயின்டைன் பண்ண. அப்பப்போ கிராமத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடு. ஓகே சரத். இப்ப போனதும் உன்னோட வேலை அதான். ஓகே. அழகா பேசணும். எக்காரணத்து கொண்டும் இந்த கேஸ பத்தி நீ வெளியே பேசாத. நம்ம மூவ் பண்றது சைலண்டா தான். ஓகே சரத். இப்ப போலாமா? போலாம். ஐயா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் புருஷன் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்து உங்ககிட்ட வாங்கின கடன்ல அடைச்சிருவாரு. ஐயா, இந்த ஒரு தடவை உங்ககிட்ட கேக்குறேன். ஹே, நிறுத்தடி. என்ன ஒரு தடவையா? ஒரு தடவை இங்க பாரு, என்கிட்ட பணம் வாங்கினா சொன்ன தேதியில சொன்ன டைத்துல கொண்டாந்து கொடுக்கணும். கொடுக்க முடியலையா, இதோ இந்த ஒத்த பணமரத்துல ஒரு நாள் ஃபுல்லா கட்டி தொங்க விடுவேன். மறுநாளும் வரலையா? அடிச்சி நிறுத்து. புரியுதுல? வாங்கின காசை கரெக்டா கொடுக்கணும்னு அறிவில்ல? இல்லையா, சரியா வெல்லாம இல்ல. இதெல்லாம் ஒரு காரணம். நாளைக்கு எனக்கு பணம் வந்து ஆகணும். இல்ல உன் புருஷன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து ஒத்த பணம் மறந்தான், தெரிஞ்சுக்கோ. சரிங்க ஐயா. ஐயா ஐயா, என்னடா ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? ஐயா ஐயா, நம்ம ஊருக்குள்ள புதுசா 4 பேர் வந்திருக்காங்களாம். புதுசா 4 பேர் வந்துட்டாங்களா? யாராவது? தெரியலையா, நம்ம முனியாண்டி தான் இப்ப வந்து சொன்னான். முனியாண்டியா? ஆமையா, நம்ம வீராயி அவன் ஊர்ல வேலைக்கு இருந்து இப்ப 1 வாரமா இங்க வந்து கிடக்கானே, அவன் தான். ஓ ஆமாண்டா, அவங்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம்ல, இந்த கிராமத்துல யார் வாரா யார் போறா என்னென்ன பண்றான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுன்னு. பையபுள்ள கரெக்டா பாக்குறான் போல. ஆமையா. ஆமா, வந்திருக்கவங்க யாரா? தெரியலையா, அவனும் ஊருக்கு புதுசுங்கறனால தெரியலன்னு சொன்னான். ஏண்டா, நம்ம ஊருக்குள்ள நுழையிறதுக்கு முன்ன இந்த கிராமத்தோட தலைவன்னா என்கிட்ட அனுமதி கேட்டு வர வேண்டாம்? அவங்களாட்டுக்குள்ள வந்துருவாங்களா? அதான்யா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். எங்கடா இருக்காங்க? போய் கூட்டிட்டு வா. ஐயா. என்னடா? இல்லையா, இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க. அந்த செகண்ட்ல நாம அவங்கள போய் மிரட்டிட்டு வந்தாதானே கெத்து. அவங்க இங்கள வர சொல்லி வேண்டாயா,
ஓஹோ அப்படி சொல்றியோ? சரி சரி வா போலாம். எவன் வந்திருக்கான் எங்க வந்திருக்கான்னு பார்த்து நம்ம கிராமத்துக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சதுக்கு ஒரு 5000 ரூபாய் அபராதம் போடுவோம். அப்பதான் பயம் இருக்கும். ஆமாய்யா, வாங்க வாங்க போவோம். போடா. என் ஊருக்குள்ள என்ன மீறி எவனும் எதுவும் செய்யவும் முடியாது வரவும் முடியாது. இந்த கிராமத்துக்கு நான் தான் கிங்கு. என்ன மீறி எவனாவது உள்ள வந்துட்டா சும்மா விட்டுருவேன். இதோ வாரேன். பாட்டிமா, அம்மாடி என் கண்ணு எப்படிமா இருக்க? பாட்டிமா நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் தான், என்னத்தையோ இருக்கேன். எதிர்பார்க்கலடி கண்ணு, இன்னைக்கு நீ ஊருக்கு வருவேன்னு என் மனசு அப்பப்ப சொல்லும். என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த ஊருக்கு வருவேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பாட்டிமா. கூட வந்த தம்பி கூட தான் இருக்கியா? ஆமா பாட்டிமா, அவங்க வீட்டுல தான் இருக்கேன். பரவாயில்லடா, யாரு என்னன்னு தெரியாதவங்க இந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்கன்னா உன் ஆத்தா செஞ்ச புண்ணியம். என்னமா பாட்டிமா, சுத்தி முத்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்ப ஓரளவுக்கு வந்து நிக்கிறேன். எல்லாம் சரியாகும்டா. நம்ம கிராமத்துக்கு வந்துட்டேல, இனி எல்லாம் சரியாகும். பாட்டிமா, அந்த ஊர் தலைவன் ஏமா கேக்குற? அவன் ஆட்டம் இருக்க இருக்க கூடி போச்சு. நம்ம கிராமத்துல இந்த வருஷம் அந்த அளவுக்கு வெள்ளாம இல்ல. அதனால கஷ்டத்துல இருக்கிற நம்ம மக்கள் கிட்டேவும் கடனுக்கு காசை கொடுத்துட்டு இந்த டயத்துக்குள்ள இவ்வளவு பணத்தை கூட அவ்வளவு வட்டிய கூடன்னு ஒவ்வொருத்தரையும் டார்ச்சர் பண்றான். அம்மாடி, நம்ம கிராமத்துல உள்ள பாதி ஜனம் நகரத்துக்கு வேலைக்கு போறேன்னு போயிட்டாங்கம்மா. பொம்பளைங்க தான் இங்க ஆளும் பெருமா வெள்ளாம பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். என்ன பாட்டிமா சொல்றீங்க? ஆமாண்டா, ஊர் தலைவனோட ஆட்டத்தை ஒடுக்கணும். அப்பதான் அந்த ஜனம் நிம்மதியா இருக்க முடியும். அழாதீங்க பாட்டிமா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிம்மா. பாட்டிமா, சொல்லுடா கண்ணு. நம்ம கிராமத்துல உள்ள பொம்பளைகள் எல்லாம் கூப்பிடுறீங்களா? ஏண்டா? அவங்க கிட்ட பேசணும் பாட்டிமா. நான் இங்க வந்ததே அதுக்காக தான். ஓ அப்படியா? ஆமா பாட்டிமா. ஆனா தாய்மா, நம்ம கிராமத்துல விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இந்த ஊர் தலைவன் நம்மள போட்டு இந்த சித்திரவதைப்படுத்துறான். இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். வாங்க அண்ணா தாய்மா, நானும் வாரேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏனி கருப்பி, நம்ம ஊர் எல்லைக்கு வா, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி கருப்பி. பாட்டிமா, சொல்லுடா கண்ணு. அவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு ஏதாவது? நான் எடுத்து கொடுக்கறேன்டா. வயக்காட்டை சுத்தி பார்க்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க. சுத்தி பார்க்கட்டும், நான் சாப்பாடு எடுத்து வச்சு கொடுத்துட்டு வரேன். இப்போ முகம் கழுவிட்டு சாப்பிடு, அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் பேசலாம். இல்ல பாட்டிமா, நான் முத பேசிக்கிறேன். நீங்க அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க. சரிடா கண்ணு. கருப்பி, நான் போய் எல்லாத்தையும் வர சொல்றேன். நான் நம்ம கிராமத்துக்காக தான் பேச வந்திருக்கேன். நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும் தாயி, பாக்கியத்தோட மவ தானே? ஆமாக்கா. இப்ப எப்படிமா இங்க? அதுவும் ஊர் தலைவர் உன் மேல. அக்கா, பழச பத்தி எல்லாம் பேசாதீங்க. இது என்னோட வேலை. நான் என் வேலையை பாக்கறதுக்காக வந்திருக்கேன். சரி சொல்லுமா, எதுக்காக எங்க எல்லாத்தையும் இங்க வர சொல்லிருக்க? அக்கா, நம்ம கிராமத்துக்குன்னு பல நல்ல திட்டம்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். என்னத்தமா யூஸ் பண்ண? எங்க பொழப்பே நாறுது. இதுல எதை யூஸ் பண்ணி என்னத்த சொல்ல? ஐயோ அக்கா, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அம்மாடி, பழச பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. ஊர் தலைவர்கிட்ட வாங்கின கடனுக்காக தான் உன் அம்மா இறந்து போனா. நீயும் பழி சொல்லோட இந்த ஊரை விட்டு போன. ஆனா திரும்ப நீ நல்லபடியா வந்திருக்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்டு பொம்பளைகளும் அந்த ஊர் தலைவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அதுல ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருமா. நாளைக்கே நான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா இந்த ஒத்த பண மரத்துல கட்டி வைப்பேன்னு சொல்றான். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுமா. அக்கா, அவனால ஏன் குடும்பம் மட்டும் இல்ல, இத்தனை குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கு. எல்லாம் தெரிஞ்சு ஏன் அவங்கிட்டே கடன் வாங்குறீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? வேற இந்த ஊருக்குள்ள காசு வச்சுக்கிறவன் யாரு? நமக்கு நல்லது பண்ண வேண்டிய ஊர் தலைவனேவும் நம்ம கிட்ட புடுங்கி திங்கணும்னு நினைக்கிறான். பிறகு நாங்க என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்க பசிக்கு என்ன பண்ணன்னு தெரியாம வாங்கிட்டு அப்புறம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. அக்கா, நான் வேணா ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாம் சேர்ந்து கேக்குறீங்களா? சொல்லுமா. கண்டிப்பா கேக்குறோம். எல்லாத்தையும் கேட்கவும் வைக்கிறோம். நாங்க கொஞ்சம் நிம்மதியா எங்க வாழ்க்கைய வாழ்ந்தா போதும். ஓ சரிக்கா. இங்க பாருங்க, நான் சொல்றதை எல்லாருமே கேளுங்க. நான் சொல்றபடி கேட்டா இந்த ஊர் தலைவன் பிரச்சனையில இருந்து நீங்க எல்லாருமே தப்பிக்க முடியும். புரியுதா? டேய் எங்கடா ஊருக்குள்ள புதுசா 4 பேர் வந்தாங்கன்னு சொன்ன? ஊருக்குள்ள நுழைஞ்சவங்க இந்த பக்கம் தானே வந்தாகணும். நீ நாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. ஐயா, முனியாண்டி அப்படிதான் சொன்னா. ஆனா எங்க போய் தங்கினாங்கன்னு தெரியலையே.
ஐயா ஐயா என்னடா நீ எதுக்குடா அப்படி அறக்க பறக்க ஓடி வர? ஐயா ஐயா, நம்ம ஊர் மத்தியில ஊர் மத்தியில அந்த வேணி நம்ம ஜனத்தெல்லாம் கூப்பிட்டு ஏதோ மீட்டிங் போட்டுட்டு இருக்காயா. வேணியா? அது எவடா? ஐயா அதாயா பாக்கியம் அவ. பாக்கியம்? என்னடா சொல்ற? வேணி வந்திருக்காளா? ஆமையா, நம்ம ஜனத்து கூட எல்லாம் பேசிட்டு இருக்கா. நினைச்சேன்டா நினைச்சேன் இந்த ஊருக்குள்ள வருவா, ஜனத்தை கூப்பிட்டு ஒருத்தங்கிட்டயா மடிப்பிச்ச கேட்டு நம்ம கிட்ட வந்து கொடுப்பான்னு நினைச்சேன். இந்த ஊரை விட்டு அவளால எங்கடா போக முடியும்? எங்கிட்ட சுத்தினாலும் இங்கதானே வந்தாகணும். சீக்கிரத்துல வந்துட்டாளே, அதுவும் நான் அவ மேல கொடுத்திருக்கிற கொலைகேசு. அவ வெளியே வரணும்னா என்னதானே பார்த்தாகணும். இனி இனி அவ புடி என் கையில. என்னையே ஏமாத்திட்டு ஓடுனால. எதிர்பார்க்கலடா எதிர்பார்க்கல. சரி நீ போ, நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. டேய் மாயாண்டி, நடடா ஊர் மத்திக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ? ஏன் நேரம் ரொம்ப நல்ல நேரம் தான். அதுவும் அந்த புள்ள, ஐயோ இத்தனை மாசம் கழிச்சு பார்க்க போறேன். ஒரே சிலிப்பா தான் இருக்கு. போலாம் போலாம். நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? எப்படிமா எப்படி? அந்த ஊர் தலைவனுக்கு எதிரா நாங்க எப்படி புகார் கொடுக்க முடியும்? வேற வழி இல்லக்கா. இந்த ஊருக்கே தலைவன் நான் தான். நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்குலாம் இதை தவிர வேற வழி இல்ல. நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னா அவன் மேல நீங்க புகார் கொடுத்துதான் ஆகணும். எல்லாத்துக்கும் சம்மதமான்னு சொல்லுங்க. இந்த ஊர் தலைவனை பத்தி எல்லா டீட்டெயிலும் எழுதி ஊர்ல உள்ள எல்லாருமே கையெழுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எப்படி அடுத்து இந்த ஊருக்குள்ளதானே நாம இருக்கணும். அவனை பகைச்சுக்கிட்டு நாம நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டேவோம். நம்மள இந்த பாடு படுத்துறான். அவனுக்கு எதிரா திரும்பணும், அவ்வளவுதான். சரி, இனி உங்க இஷ்டம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேசி ஒரு முடிவு எடுங்க. நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்களோட வாழ்க்கை இருக்கு. பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அட அட அட, வேணி எப்படி இருக்க? இவ்வளவு சீக்கிரம் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. அட அட, அப்படியே தூத்துக்குடி வெண்ண மாதிரி சும்மா மினம் 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 வந்திருக்க. அழகின் ரகசியம் என்ன? எனக்கு தெரியும் டி, நீ எப்படினாலும் இங்கதான் வந்து ஆகணும்னு. நான் இல்லாம உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் ஏன் கண்ணுல பட்டு மிஸ் ஆகுமா என்ன? ஏய் ஐயோ, என்னடி ஊர் தலைவன் கூட பார்க்காம அடிச்சு போட்டா? ஆமா ஆமா, இனி நாம இங்க இருந்தா சரி வராது. எல்லாம் நாமளும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோன்னு அம்மா மேல அவன் கடுப்பாவான். ஹே வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் எழுந்து போலாம். முன்னாடி திமிர் உனக்கு? என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? உன் மேல கொலை கேஸ் இருக்கு தெரியுமா? இப்பவே போலீஸ வர சொல்றேன். ஒட்டிச்ச கையில விலங்கு மாட்டி முடிய புடிச்சு இழுத்துட்டு போக சொல்றேன்டி. பாக்குறியா? சரிடா, பாக்குறேன். ஏய் அடச்சி வாய மூடு. என் அம்மாவை கொன்ன கொலகாரன் நீ. நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போனோம்? ஏய் திமிரு, ஊர் தலைவங்கிற திமிரு. ஏய், இனி நீ ஊர் தலைவனா இருக்க முடியாது. ஊர் தலைவங்கிற பதவியில இருந்து உன்னை தூக்கி உன் திமிரை குறைக்கிறேன், பாக்குறியா? யார்கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க? அவ்வளவு பட்டு நீ அடங்கலையில உன்ன. இப்போ உன்னை பிடிச்சு இழுத்துட்டு போறேன். யார் கேப்பா நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டடி. நான் என்ன நினைச்சேன்னு அதை முடிச்சிட்டு அப்புறம் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். வாடி வா. ஹேய், மேல கைய வச்ச என்னடி பண்ணுவ? டேய் யாரா நீ? மேல கை வைப்பேன்னு சொன்னியே, இப்ப வெயிடா பாக்கலாம்.